ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க, நம்ம கத்திரி செடியில் உள்ள கத்திரிக்காயில் தான் பறிக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் எத்தனை காய்கள் இருக்குது அப்படின்றத. காய்கள் எல்லாத்தையும் நம்ம பறிச்சிக்கலாம். இப்போ 2 நாளாக நம்ம பறிக்கலை, காய்கள் இருந்ததுனால நம்ம வந்து பறிக்கலை. காய்கள்லாம் நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இன்னும் விட்டுட்டோம் அப்படின்னா முத்தி போயிடும். எல்லா காயும் நம்ம பறிச்சிக்கலாம். 3 காய். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு காய். அடுத்தது பார்த்திங்கனாக்கா இங்கே ஒரு காய். அடுத்து வந்து இதை வந்து விதைக்காக நாங்கள் விட்டுருக்கோம். பாருங்கள், எப்போவுமே என்னோடய செடியில் உள்ள காயை தான் நல்லா பழுக்க வச்சு விதையை எடுத்து யூஸ் பண்ணுவேன். ஒரே 1 வருஷம் மட்டும்தான் வாங்கினேன். இப்போ அந்த 1 வருஷத்து காயிலிருந்து இப்போ 4 வருஷமாக நான் வந்து கத்திரிக்காய் போட்டுட்ருக்கேன். விதைகள் விதைச்சி அது மூலமாக வர செடிகளை பிடுங்கி நட்டு வைப்பேன். பாருங்கள், நம்ம எத்தனை காய்கள் இருக்குது அப்படின்றத நம்ம எண்ணிடலாம். ஒன்று நம்ம பறிச்சிக்கலாம். எல்லாத்தையுமே பறிக்க முடியல, சிலதெல்லாம் ரொம்ப ஹார்டாக இருக்குது. இல்லையே, பெருசாக தான் இருக்குது. ரொம்ப சின்னதெல்லாம் பறிக்கலை, கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருக்கிறது மட்டும் பறிக்கிறேன். இல்லை, சின்ன காயும் பறிக்கவா? ஓகே, உனக்கு தேவையானதை மட்டும் பறிச்சு தரேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு காய். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு காய். அடுத்ததாக இது சின்னது ஆனால் முத்தலாக இருக்குது, இதை பறிச்சிக்கலாம். ஒவ்வொன்றும் பெரிய காயுமே வந்து பிஞ்சு காயாக இருக்குது, சிலது வந்து சின்ன காயே முத்தல் காய் மாதிரி இருக்குது. ஓகே, இங்கே ஒரு 3 காய். இங்கே எத்தனை இருக்குதுன்னு பார்ப்போம். 3 4 4 8 காய். 8 காய் இருக்குது. இங்கே ஒரு 3 காய், 11 காய் நமக்கு கிடச்சிருக்கு. காயெலாம் இன்னும் நிறையா இருக்குது, பிஞ்சு காயெலாம் நிறையா இருக்குது, பூவும் நிறையா இருக்குது. நம்ம பெருசாக இருக்கிறதுனால முத்தி போன ஸ்டேஜில் இருக்கிறத மட்டும் நம்ம பறிச்சிக்கலாம். பாருங்கள், நமக்கு இவ்வளோ காய் கிடச்சிருக்கு. இன்னும் அங்கிட்டலாம் இருக்குது, நம்ம பறிச்சிக்கலாம். பூ பார்த்திங்களா, பூவு காய் எல்லாமே வைக்க ஆரம்பிச்சிருக்கு. நம்ம அடியில் பூண்டு பார்த்தோம்னா தான் தெரியும் இருக்குதான்னு. பார்த்திங்களா, மறைஞ்சிக்கிட்டு செடிங்களில் மறைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. இவங்கள பார்க்காம போயிட்டோம்னா அதுக்கப்புறம் முத்தி போயிடுவாங்க. இங்கே ஒருத்தவங்க இருக்காங்க. அடுத்தது பார்ப்போம். செடிகள்லாம் எடுத்துகிட்டு பார்ப்போம், அப்போ தான் வந்து தெரியும். அவ்வளோதான், இன்னும் ஒன்று. இவங்களை பறிச்சிட்டோம்னா அவ்வளோதான். இன்னும் ஒரு 2 நாள் கழித்து நம்ம பறிச்சிக்கலாம். நமக்கு தேவைப்படும் போது பறிச்சிக்கலாம். அம்மா ஊருக்கு போகிறான்றனால நம்ம பறிச்சிட்ருக்கோம். இப்போ இங்கே மேலே ஒன்று இருந்துச்சு, நம்ம கண்ணை தப்பி இருந்துடுறாங்க பாருங்கள். ஓகே, இது 3. இவ்வளோ தான் நம்ம வந்து பறிச்சாச்சு. அடுத்து இங்கே ஒன்று இருக்கிற மாதிரி இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் பேருக்கட்டும், இங்கெல்லாம் இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் பேருக்கட்டும். நான் அந்த செடியெல்லாம் வெட்டி விட்றலான்னு நினைக்கும் போது மழை பெஞ்சு வரும்போது நல்லா துளுத்து வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா பச்சை பசேர்னு இருக்குது. முன்னாடி எல்லாமே பூச்சாக இருந்தது. இந்த மாதிரி எல்லாமே வேலை மெனக்கட்டு வந்து இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் ஒரு இலையுமா நான் கட் பண்ணி போட்டு செடி ஃபுல்லாகவே மொட்டையாக்கிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துளுத்து நல்லா வளரும். நான் வேண்டான்னு சொல்லி வெட்டியிருந்தேன்னா இந்த அளவுக்கு எனக்கு இப்போ காய்கள் கிடைக்க போகிறது கிடையாது. பாருங்கள், நம்ம வீட்டு தோட்டத்தில் வச்சு உண்டாக்கி வந்த காய்கறிகளை பாருங்கள், நமக்கு எவ்வளோ காய் கிடச்சிருக்குன்னு. எவ்வளோ ஒரு சந்தோஷம் இது. நம்ம வீட்டில் இடங்கள் இருந்தால் நம்ம வீட்டிலேயே கத்திரிக்காய், அவரைக்காய், மிளகாய், வெண்டைக்காய் அப்படின்னு வச்சு நம்ம பராமரிக்கலாம். என் வீட்டில் வந்து முள்ளங்கி, அவரைக்காய், கத்திரிக்காய், புடலங்காய் இதெல்லாமே வச்சு நான் அறுவடை பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். பாருங்கள், இது பாருங்கள், நமக்கு இந்த அளவுக்கு காய்கள் கிடச்சிருக்கு. எத்தனை நேரலாம்? 2 4 6 8 10 12 15 காய், 15 கத்திரிக்காய் நம்ம செடியிலேருந்து நம்ம இன்றைக்கி வந்து அறுவடை பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான அறுவடை முடிஞ்சிச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நான் நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.